श्रीशैलेशदयापात्रं देवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयन् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बोजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं नियमेन यदन्वयान् आद्यस्य नक्तमपदे बहुलाभिरामं श्रीमत्पतञ्जलिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदावय भट्टनाथ श्रीभक्तिसागर कुलशेखर योगी बाबा भक्ताङ्कुरेणु परकाल यदीन्द्रं श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि अखिल भुवन जन्मस्थेम बंगादिलीले विनद विविध भूतत्वाद रक्षैक श्रुति सरस्वती विदिते ब्रह्मणि श्रीनिवासे भगवन् सेनुषि अनूपम् आराध्य वसुधा उपनिषत्ताप्ति मध्योद्धृतां विद्याराप्ति व्यवगत जीवनि जीवनि पूर्वाचार्य पूर्वाचार्य सरत्तां बहुमति व्यागाद दूरस्थितां आनीतां तु निजाकरैः सुमनहो भौमा विदङ्गन्नाम् तस्मै तस्मै रामानुजाय रामानुजाय परमयोगिने श्रुति स्मृति स्मृत्राणाम् अन्तर्ग्रहणसीसमये இதை படிச்சேடா ஆரம்பநாதி யந்திரம் படிக்கும் சொன்னேன். படிச்சேடா படிச்சு விட்டா சந்தேகம் உண்டா? பதில் சரியா இல்லையா? படிச்சிருக்கோம் சுவாமி. ஏதாவது சந்தேகம் உண்டா? நல்லா கிளியராகவே எழுதியிருக்கீங்க. எனக்கு அந்த பேதவாதிகள் அவங்க அந்த ஒரு இது மட்டும்தான் உண்டு, மற்றதெல்லாம் கிளியரா இருக்கு. சரி, இப்போ நான் முன்னால படிச்சதான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். முதல்ல என்ன பண்ணா, இந்த உத்தாலக ஆருணி தன்னுடைய பிள்ளையான ஸ்வேதகேதுவுக்கு பாடங்களை படிச்சுக்க ஆரம்பிச்சார். எந்த ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டது ஆகுமோ அது தெரிஞ்சிட்டியான்னு கேட்டார். அவன் தெரியலேன்னு சொன்ன உடனே அவனுக்கு எடுத்துட்டு போய் காமிச்சார். மண்கட்டி, பிண்டம், அப்புறம் அதுலேருந்து குடம், பானை, சட்டி, சராவம் எல்லாத்தையும் காமிச்சார். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்கள் பீச்சில் உட்காந்துட்டு கடலையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, பிளைனாக இருக்கு. ப்ளூ ஸ்கை, கிளியர் ஸ்கை ராதா இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்பெக், ஒரு பிளாக் ஸ்பாட் தெரியுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி வருது. முதல்ல இன்னும் ஸ்பாட் ஏதாவது தனியாக அப்படி ஒரு புள்ளி மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் என்னாச்சு, அது பெருசாக வருது. கொஞ்சம் கிட்ட வரைச்சே பார்த்தா அது கொஞ்சம் கப்பல்னு தெரியுது. அப்புறம் வந்தால் கப்பலில் ஆள்கள் இருக்கிறது தெரியுது. அப்புறம் அது கரைக்கு வந்து சேர்ந்தது. இப்போ இந்த மாதிரி முதல்ல பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்புறம் ஏதோ இருந்தது, அதில் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தோம். இப்போ இன்னைக்கு அதெல்லாம் தான் உபயோகப்பட போகுது. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, சாங்கியர் அப்படிங்கிற அவாவுடைய சாங்கிய ஸ்மிருதியை வச்சு ஆர்கியூ பண்ணிது. என்னன்னாக்க, இந்த உலகம் முக்குணங்கள் நிறைந்தது. முக்குணங்கள் எதுல இருக்கு? பிரகிருதி தான், மூல பிரகிருதி தான் இருக்கு. ஆகவே அவருடைய கச்சா பொருளும் அவருடைய ப்ராடக்டும் ரெண்டு ஒரே காரணமாக தான் இருக்கணும். ஆகவே உலகத்துக்கு காரணம் மூல பிரகிருதி தான் அப்படின்னார். அதை எம்பெருமானார் மறுத்தார். ரெண்டும் ஒன்னா இருக்கணும் தேவையில்லை, ரெண்டு வெவ்வேறையா இருக்கணும் தேவையில்லை. அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லி மறுத்துட்டார். அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? சொல்லணுமா? அடுத்தபடியாக இப்ப என்ன பண்ண போறாங்க, இப்ப சாங்கியர்களுக்கு அடுத்த அப்படி சாங்கியம், யோகம் இந்த ரெண்டு ஒரு குரூப் முதல்ல போயிடுது. அடுத்த குரூப் இது நியாயம், வைசேஷிகம். நியாயம் அப்படிங்கிறத கௌதமர் அப்படிங்கிற கௌதம ஸ்மிருதி பண்ணியிருக்கார். அதே மாதிரி வைசேஷிகம் காணாதர் அப்படின்னு பண்ணியிருக்கார். இவருடைய கான்செப்ட் என்னன்னாக்க, உலகத்துக்கு காரணம் அணுக்கள். அணுன்னா என்ன? எது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதோ அது அணு. இப்போ இன்னைக்கிற லேட்டஸ்ட் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்க, நம்மால் 4 மைக்ரான் மட்டும் பார்க்க, நல்ல பார்வை உடையவர்களால் 4 மைக்ரான் மட்டும் பார்க்க முடியும். 4 மைக்ரான்னாக்க ஒரு மில்லிமீட்டரில் 100ல் 4 பங்கு
அது நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்ப அதுவும் பார்க்க முடியும், தொட்டு எடுக்கலாம் முடியாதுங்க. எப்படி பார்க்குறோம்? வீட்டில் ஒரு ஒளிக்கற்றை வருது, சூரிய ஒளிக்கற்றை வரிசையை பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து தூசிகள் மிதக்கிறது தெரிகிறது. அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் தூசி பிடிக்க முடியுமா நம்மளால? முடியாது. இதை நம்ம லேட்டஸ்ட் சயின்ஸ் சொன்னாங்க, கொலாய்டுங்க, சாலிட் இன் கேஸ். ரெண்டும் ஒன்றாகல, ஆனால் மிதந்துட்டு இருக்கு, ஆனால் பிரிக்க முடியாத விட மிதந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இங்கே உள்ள ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆக இந்த மாதிரி அணுங்கிறது இதை விட சின்னதாக இருக்கும், கண்ணுக்கும் பார்க்க முடியாததாக இருக்கும். இந்த அணுக்கள் தான் வெவ்வேறு ப்ரொபோர்ஷனில் கூடுறது, அதனால இந்த உலகம் உண்டாகுது. ஸோ உலகத்துக்கு காரணம் பிரம்மம் இல்லை. ஸோ சாங்கியனும் பிரம்மம் இல்லை அப்படிங்கிறான், இவாள் நியாய விசேஷங்களும் பிரம்மம் இல்லை அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் அதில் ஒரு ஒத்துமை. இந்த சாங்கியன், அதாவது இந்த நியாய விசேஷிகளும் சங்கரனுக்கு முற்பட்டவா தான். ஸோ உலகத்துக்கு காரணம் பிரம்மம் அப்படின்னு வேதாந்த மதம் சொல்றச்ச, சங்கரரும் ராமானுஜரும் என்ன சொல்றாரு? உலகத்துக்கு காரணம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றச்ச, இவா ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னா, முதல்ல சாங்கியர்களை எதிர்கொண்டு அவள் இல்லைன்னு அவ சொல்லி தப்புன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தபடி வருது நியாய விசேஷிகள் ரெண்டு பேரும் தர்க்கத்தை மட்டும் பேஸ் பண்ணிட்டு யாருக்கு சண்டைக்கு வராது. அப்போ இல்லை இவாளுக்கு சொல்றேன். இப்போ என்ன சொல்றாங்கனாக்க, நீ என்ன சொன்ன? உலகத்துக்கு பிரம்மம் காரணம், ஆனால் உலகத்துக்கு வியாபிச்சிருக்குங்கிறிய. உலகத்துக்கும் பிரம்மத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா காரியமும் காரணமும் காரியமும் ஒன்றா இருக்க முடியாது. சின்ன சிம்பிள் எடுத்துக்குவோம். நம்ம துணி அணிஞ்சிட்டு இருக்கோம், வேஷ்டி இல்லை புடவை கட்டுட்டு இருக்கோம். இதுக்கு எது காரணம்? நூல் காரணம். நூலுக்கு எது காரணம்? பஞ்சு காரணம். பஞ்சுக்கு எது காரணம்? பருத்தி காரணம். பருத்திக்கு எது காரணம்? பருத்தி செடி காரணம். பருத்தி செடிக்கு எது காரணம்? பருத்தி விதை காரணம். பருத்தி விதையும் காரணம், அதுல மண்ணும் காரணம். அது மட்டும் இல்லாம விடக்கூடிய தண்ணீர், சூரிய ஒளி, காத்து இவ்வளவு காரணமாகுது. அதாவது நம்ம இங்கேருந்து இந்த வேஷ்டிக்கு என்ன காரணம்னு எடுத்துட்டீங்கன்னாக்க, பஞ்சபூதங்கள் காரணம். அது ஜென்ரலான காரணம். பருத்தி விதைங்கிறது ஸ்பெசிஃபிக்கான காரணம். ஆக மொத்தம் அதுல இருந்து வருது. ஆனா யாருக்காவது வேஷ்டி கட்டிக்கிடுச்சு, புடவை கட்டிக்கிடுச்சு, இது மண்ணிலேருந்து வந்து யாராவது ஒத்துக்குவாளா? எந்த பொருளை வேணா அடிச்சுக்கோ, எல்லா பொருளும் இது ஒன்பே ஆறுதல் மண்ணில இருந்து வந்திருக்கு. அது மண்ணாக்க மண்ணோட சேர்ந்தது பஞ்சபூதங்கள் தொடர்ச்சினால வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு எந்த பொருள் நமக்கு உபயோகப்படுத்துறோமோ அதுதான் தெரியுது. ஆகவே காரணம் வேற, காரியம் வேற. நீ வந்து உலகமே பிரம்மம் அப்படின்னாக்க என்ன சொன்னேன்? சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் ஏக விஜானேன சர்வம் விஜாதம் பவதின்னு சொன்னீங்க. ஆக பிரம்மத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும் சொல்லிய முடியாது. ஏன்னா பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறான். இப்ப இவனை எதிர்கொள்ளணும். முதல்ல என்ன சொல்லியாச்சு? பிரம்மம் வேற, பிரம்மம் உலகத்து வேறுபட்டது அல்ல. வேற வேறங்கன்னா வேறுபட்டது தான் அப்படின்னு அப்போ சொல்லணும். உலகத்துல குணங்கள் இருக்கிறதுனால இது பிரகிருதி தான், பிரம்மம் இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லை பிரம்மம் தான் உலகம். இப்ப என்ன சொன்னாக்க, பிரம்மம் உலகம் வேறுபட்டது அல்ல. இந்த வகையை இது தான் சொல்லணும். அதான் நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த உலகம் உருண்டையா தட்டையா? நம்ம பார்க்கறச்சு உருண்டைன்னு சொல்றோம். ஆனா ஃபார் ஆல் பர்பஸ் என்ன பண்றோம்? கிரவுண்ட் லெவல், வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு மேலே கட்டுறது மட்டும் கிரவுண்ட் லெவல் வச்சு நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்றோம். ஏன் எவரெஸ்டோட உயரத்தை சி லெவலில் வச்சு தான் எடுக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி அப்போ லெவலில் ஒன்று இருந்ததுனாக்க அது வந்து கருவிழா இருக்கலாமே, இல்லையேனாக்க எஸ். அதாவது ஃபார் அவர் பர்பஸஸ், ஃபார் லிமிடெட் பர்பஸஸ் அது வந்து ஃப்ளாட்டு தான். ஆனால் ஆஸ் அ ஹோல் அது ரவுண்ட். ஆக உலகம் ரவுண்டு அப்படிங்கிறது ரைட்டு, உலகம் தட்டை அப்படிங்கிறது ரைட்டு, சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி பிரம்மமும் உலகமும் ஒன்றும் அப்படிங்கிறது ரைட்டு, பிரம்மமும் உலகமும் வெவ்வேறு அப்படிங்கிறதும் ரைட்டு, சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லலாம். நான்
ஒருத்தருடைய பிள்ளை. நீ யாரு அவனை கேட்டா, இவன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவனை கேட்டா சொல்லா, இவருடைய தகப்பனா இருக்கு. என்ன சார் நீ தப்பா சொல்ற, அவர் வந்து பிள்ளைங்கிற, நீங்க தகப்பனாங்கிறீங்களே. ஆமா, நான் பிள்ளை, இவருக்கு நான் தகப்பனா இருக்கான். பாசிபிள் இல்லையா? அதே மாதிரி பிரம்மம் உலகம் விட்டு வேறுபடாதது. ஆனால் பிரம்மம் உலகம் வேறுபட்டு தான் இருக்கும். இதைத்தான் முன்னால பார்த்தோம். நீ பிரம்மம் தான் உலகம்னு சொன்னேன்னாக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பிரம்மத்துக்கும் வருமே. அதுக்குத்தான் பார்த்தோம் ஜெயிலர் கிருஷ்ணர், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆக மொத்தம் நீ சொல்ற மாதிரி பிரம்மம் இருக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. இட் நாட் பாசிபிள். ஒரே இடத்துல ரெண்டு வெவ்வேறான ரெண்டு பொருள் இருக்க முடியும். ஒரு ஜெயிலரும் ஒரு பிரிசனரும் ஒரே இடத்துல இருக்கா? அதே மாதிரி பிரம்மமும் ஆத்மாவும் ஜீவாத்மாவும் இங்கே இருக்கு. ஜீவாத்மா தன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியான வினைகளை அனுபவிக்கிறது. ஆனால் பிரம்மத்துக்கு அனுபவிக்க வேண்டிய கர்மா எதுவும் கிடையாது. ஜீவாத்மாவை தான் நடத்திண்டு இங்கே இருக்கு, அது சௌக்கியமா இருக்கு. அதுதான் அந்த பிருந்தால உதாரணம் பார்த்தோம். துவாசுபர்ணா சைஜா சகாயா சமானம் விரக்ஷம் பருஷ சுஜாதே தயோரண்யம் பிப்பலம் சுவாப்தத்தி அனஸ்யன்யன் அபிஷாக சீதி. அதாவது ரெண்டு பறவைகள் ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது. ஒரு மரத்தை சார்ந்து இருந்தது. அதில் ஒரு பறவை மரத்துடைய பழங்களை சாப்பிட்டு மெலிஞ்சு போச்சு, இன்னொன்று சாப்பிடாம வெளியிட்டு இருந்தது. அப்படி பார்த்தோம் இல்லையா? அது ஞாபகம். இப்போ அவருடைய கண்டன் சொன்னாங்க, சாங்கியர்கள் உலகம் வேற, பிரம்மம் வேற, உலகத்துக்கு மேலே சம்பந்தம் கிடையாது. இப்ப இவ வந்து சங்கரருக்கு முந்தினவர். சங்கர இவ கருத்தை மறுக்கிறார். எப்படின்னாக்க உலகம் வேற பிரம்மம் வேறன்னாக்க ரெண்டு இருக்குன்னு அறுது. அவருடைய கொள்கை அத்வைத்தம், ரெண்டு கிடையாது எனக்கு. முதல்ல இப்ப சொல்றச்சு அதனால என்னன்னாக்க நீ சொல்றது தப்பு. இந்த உலகம்ங்கிறது என்ன அப்படின்னாக்க பிரம்மம் பியூர் ஞானமே ஆனது. அதை வந்து அஜ்ஞானம் மூடுறதுனால, அவித்யா மூடுறதுனால இல்லாத உலகத்தை இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறது. எப்படி நம்ம சொப்பனம் காண்றச்ச இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி விழிப்பு நிலை வந்தாக்க அது இல்லாம போயிடும். அது போல உலகம் வந்து இல்லாதது, ஆனால் பிரம்மம் வந்து இருக்கிறதா நினைச்சுன்னு மயங்கிறது. அதனால இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான், அது காரியம் இல்லை காரணம் இல்லை. அது வந்து தான் ஒண்ணு மட்டும் இருக்கு. ரெண்டு இருந்தா தானே ஒண்ணு காரியம் ஒன்று காரணம் சொல்ல முடியும். இருக்கிறது ஒன்னே தானே இருக்குச்சு. அப்புறம் காரியம் எது காரணம் எது? அதனால நீ சொல்றது சரியில்லை அப்படின்னு. அவள இன்னொரு கோஷ்டி. முதல்ல சங்கர சொன்ன உடனேயே நம்ம சில சந்தேகங்கள்லாம் கேட்டோம். முதல் சூத்திரம் படிக்கச்சே பார்த்தோம் இல்லையா? நீங்க சொல்றேட உலகம் வந்து பொய், விருது பிரம்மம் மட்டும்தான் உண்மையை சொல்றேட, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? வேதம் சொல்றது. அப்படியா? அப்போ வேதம் வந்து உண்மையா பொய்யா? ஏன் அப்படி கேட்குற? வேதம் வந்து உலகத்துல தானே இருக்கு. உலகம் எல்லாமே பொய்ன்னு சொன்னாக்க வேதம் உண்மையா பொய்யா? வேதம் உண்மைன்னு சொன்னாக்க பிரம்மம் ஒண்ணு உண்மை, வேதம் ஒண்ணு உண்மைன்னு ஒத்துக்கணும். அப்ப ரெண்டாயிடும். இல்லை வேதம் பொய்ன்னு சொன்னாக்க பொய்யான வேதம் உண்மையான பிரம்மத்தை காட்டி தர முடியாது அப்படின்னு சங்கரமா இருக்கு. எதிர்கேள்வி கேட்டுட்டு இப்போ அதே மாதிரி இப்ப கேள்வி கேட்கிறோம். என்னன்னாக்க நீ வந்து பிரம்மம் நினைச்சு மயங்கிறதுனால இந்த உலகம் வந்து எதிராக தெரியறது. இந்த கோளாறை போக்குறதுக்காக சங்கரனுக்கு பின்னால வந்த பாஸ்கரர் என்ன பண்ணினார்னாக்க, இல்லை பிரம்மம் தனி பியூரா இருக்கு. அது என்ன பண்ணிதுனாக்க இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு அன்சீன் ரீசன்னால அதுக்கு இந்த உபாதி, இதோட தொடர்பு, இந்த பஞ்ச அகங்கார் தொடர்பு ஒன்று இருக்கு. அது ஒண்ணு ஜீவன் ஆச்சு. இந்த ஒரு ஜீவன் தான் உலகத்துல இருக்கு. இந்த ஜீவனுடைய எல்லாம் மற்றதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடுகள் தான். வேற பிரம்ம பியூரா எப்போ இருந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இதனுடைய இதெல்லாம் இருக்கு. ஆக நீ என்ன கோளாறு சொன்னாலும் சரி, இது ஜீவனோட படும். அவன் முன்னால சொன்ன மாதிரி உலகத்துல கோளாறெல்லாம் ஜீவனுக்கு பிரம்மத்துக்கு வந்து சேர்ந்தனாக்க வராது. பிரம்மம் தனியா இருக்கு. இதுதான். இப்போ என்ன கேள்வி கேட்கிறோம்னாக்க, இப்போ இந்த பிரம்மமானது இந்த ஒரு ஜீவனா ஆச்சு இல்லையா? இவனுக்கு ஜீவ அக்ஞவாதி,
அவனுக்கு பிரம்ம அக்ஞவாதின்னு சங்கரர் குரூப்புக்கு. பிரம்ம அக்ஞவாதி, பிரம்மத்திற்கே அஜ்ஞானம் ஏற்பட்டு உலகத்தை மயங்கிறதுன்னு சொல்றான். இல்ல பிரம்மம் முதல்ல ஒரு ஜீவனை ஆறுது, அந்த ஜீவன் மயங்கிறது, இது ஜீவ அக்ஞவாதி. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பிரம்மம் ஜீவனா ஆடுறது, அவித்யா மூடுறது. பிரம்மம் தான் ஞானமே ஆச்சே, அது எப்படி அவித்யா மூட முடியும்? அது ஏதோ அசந்து இருக்கிறது. அப்ப பிரம்மத்துக்கு அசதிங்கிறது உண்டா? ஞானமே இருக்கிறது ஒண்ணுக்கு இல்லை. அப்படி இல்லை, ஏதோ ஒரு போர்ஷனை மூடு. அதாவது அப்ப பிரம்மத்தை அவித்தியை மூடிட்டானாக்கா பிரம்மமே இல்லாம போயிடுதா? அவித்தியக்குள்ள மாட்டின்னு விட்டுதா? இல்ல பிரம்மம் இப்போ இருந்துதான் இருக்கு. அப்ப என்ன பண்ற, பிரம்மத்தோட ஒரு போர்ஷனை அவித்யா மூடி எடுத்து இப்படியோட வச்சுக்கலாமே. அப்போ பிரம்மத்துக்கு பகுதிகள் உண்டு, இப்படி ஒத்துக்கிறியா? இல்லையே. பிரம்மத்துக்கு இந்த டெபினேஷன்லாம் பார்த்தா அதில் கிடையாது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, அதுக்கு பகுதிகள்லாம் கிடையாது. எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாதுன்னு சொல்றேன். அதனால நீ சொல்ற கருத்தும் ஒத்துக்கொள்ள முடியாது. பிரம்மத்தை பார்ட் பண்ணாதான் அது முடியும். அதாவது அவித்தியை மூடணும்னாக்க ஒன்றும் பிரம்மம் தானாவே அவித்தியை எழுதிட்டு கொள்ளும், இல்லை பிரம்மத்துக்கு முழுக்க ஞானம் இருந்தாலும் அதுக்கு அஜ்ஞான சாதத்தை வர முடியும்னு ஒத்துக்கணும். அது இல்லைன்னா பிரம்மத்தை ஒரு போர்ஷன் இருக்குன்னு ஒத்துக்கணும். இந்த 3 டெஃபினேஷனும் பிரம்மத்துக்கு ஒத்துக்காது. ஆசஸ் நீ சொல்ற நிற்காது அப்படின்னு சொல்றேன். சரி, 3வது உத்தரம் அது இதில் டீல் பண்ணலை இவர். இப்போ என்ன பண்ணா, இவர் சொன்ன உடனே முதல்ல இருக்க அவருங்க பிரம்ம அக்ஞவாதி சங்கரர் குரூப், அவர் இந்த பாஸ்கர் குரூப்பை எதுக்குறார். எப்படின்னாக்க, நீ சொல்றது தப்பு. நம்ம என்ன சொல்றோம், நம்ம அத்வைத்தம், பிரம்மத்துவத்தை வேற எதுவுமே கிடையாதுங்கண்ணா. அப்போ பிரம்மத்தை தவிர்த்து ஒரு ஜீவாத்மா ஒன்று தோணித்துன்னு சொன்னேன்னாக்க அத்வைதம் போயிடுறது. ஏகமேவா அத்விதீயம் சொல்லியிருக்க, அது தப்பா போச்சு. அதனால நீ சொல்றது தப்பு அப்படிங்கிற. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு எப்படின்னாக்க, இல்ல நீங்க சொல்ற மாதிரி வச்சிருந்தோம்னாக்க என்ன ஆகும்னாக்க, பிரம்மத்துக்கு அவித்யை உண்டு, அவித்யை மேல சேர முடியும் அப்படின்னு ஆறுது. அப்ப பிரம்மத்திய பியூரிட்டி போயிடுறது அப்படிங்கிற. இவ 2 பேரையும் சேர்த்து அவன் நையாயிகன் கேட்கிறான், இந்த அணுக்கொள்கைக்காரன் கேட்கிறான், ஐயா நீங்க இப்படி சண்டை பிடிச்சிக்கிறீங்க, நீங்க பிடிச்சது நியாயமா? நம்ம கேட்ட பாருங்க, முதல்ல பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குங்கிறதுக்கு நீ எந்த ப்ரூஃப் சொன்னாலும் அந்த ப்ரூஃப் எல்லாம் உலகத்துல தானே இருக்கணும். நீ என்ன சொன்ன, உலகம் பொய்ன்னு சொல்லிட்ட. அப்போ உலகத்துல ப்ரூஃப் எல்லாம் பொய்யா தான் இருக்கும். இல்ல பிரம்மம் உண்மை, இந்த உலகம் பொய்ன்னு சொன்னாக்க, இந்த உலகம் பிரம்மத்தால் தான் படைக்கப்பட்டது. முதல்ல 2வது சூத்திரம் படிக்க ஜெகச்சென்மாதி கிரந்தத்துல பார்த்தோம். அப்போ உண்மையான ஒரு பிரம்மம் பொய்யான உலகம் படைக்குமா? உண்மையினுடைய ப்ராடக்ட் பொய்யா இருக்க முடியுமா? நீங்க எய்தர் கேஸ் நீ சொல்றது பொய். அப்புறம் சொல்றிய அடுத்த ஜீவ அக்ஞாவதிக்கு சொல்றேன். இப்ப என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஜீவன் தான் இருக்கு, மற்ற ஜீவன்லாம் அதனுடைய ப்ராடக்ட்ஸு. இதோட இந்த அஜ்ஞானம் போச்சானாக்க தான் பிரம்மம் தெரியும், அதோட சேர்ந்துன்னு சொல்றீங்க இல்லையா? நீ சொல்றத ஒத்துருக்கணும். இப்போ எத்தனையோ பேருக்கு அஜ்ஞானம் நீங்க இருக்கா இல்லையா? இவர்கள் சித்தர்கள் சொல்ல இல்லையா? அப்போ இந்த ஜீவன்கள்லாம் முக்தி கிடைச்சதுன்னு சொன்னாக்க, அப்ப ஜீவன் ஒன்னா பலவா? இல்லைன்னா ஒத்துக்க முக்தி கிடைக்கலன்னு சொல்லணும். நீ சொல்ற மாதிரி பார்த்தாக்க அந்த ஏதோ ஒரு ஜீவன் முதல்ல வந்தது பாரு, அதுக்கு முக்தி கிடைச்சாதான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, முக்திங்கிறது அன்அச்சீவபிள் மற்ற பேருக்கு ஆகிடும். ஆஸ்ட் நீ சொல்றது ஒத்துக்க முடியாது. ஆகவே நீ சொல்றதெல்லாம் பூரா வளரும் அப்படிங்கிற. வேறு எல்லாரையும் சேர்த்து வச்சுருந்து எல்லாம் நீங்க சண்டை போட்டு வாங்க அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் அதுக்கு மாறுபாடு சொல்றாரு. யாரு? எம்பெருமானார் அவருடைய இதை மாற்றி சொல்றாரு. டார்ச்சர் அப்படிங்கிறார். புரியுதா? இது மட்டும் புரியுதா? கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் இதா புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? வெற்றி இன்னொரு முறை புரியுது சுவாமி. ரைட். இப்ப திருப்பி சொல்றேன், கேட்டுங்க. ஒன்னும் பிரம்மத்துக்கே அஜ்ஞானம்,
இல்ல இல்ல, பிரம்மத்திலேருந்து அஜ்ஞானத்தினால பிறந்த ஒரு ஜீவன், அதுக்கு அஜ்ஞானம். இந்த பிரம்மமே அஜ்ஞானத்தினால இல்லாத உலகத்தை இருக்கிறதா நினைக்கிறது. இல்ல, இந்த ஜீவன் தான் இந்த அஜ்ஞானத்தை அறிவிட்ட ஜீவன் பலவா மாதிரி இது உலகத்தை உண்டாக்குறது. இப்ப ஆக மொத்தம் ரெண்டுலயும் இருக்குன்னா பிரம்மத்திலேருந்து டெரிவேட்டிவ்ஸ் தான் பிரம்மத்திலேருந்து. முதல் தாரி சொன்னாக்க பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்ததானாக்க அது எப்படி போக முடியும்? இருக்கிறது ஒரே பொருள் தான், அதுக்கு அஜ்ஞானம் சொன்னா போக்குறது எப்படி? சரி, இந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானங்கிறது எப்படி தெரியுது உனக்கு? வேதத்திலேருந்து தெரியுது அப்படின்னாக்க, வேதங்கிறது உலகத்துல தானே இருக்கு, உலகமே அஜ்ஞானங்கிறிய, அவித்யை இல்லைங்கிறிய, அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே நீ சொல்ற கருத்து தள்ளப்படுறது. இங்க ஜீவ அஜ்ஞவாதி சொன்னாக்க பிரம்மம் முதல்ல எப்படி ஜீவனா மாறுறது? மூணு கேஸ் தான் பாசிபிள். பிரம்மம் தானாவே அஜ்ஞானத்தை ஏறிட்டு கொள்ளணும் ஒண்ணு. இல்லைன்னாக்க பிரம்மத்துக்கு அசதியா அது கவனிக்காம சிலது இருந்தாகணும். இல்லைன்னாக்க பிரம்மத்தோட ஒரு பகுதி இருந்தாகணும். இந்த மூணுமே பாசிபிள் இல்லை. அப்படி இருந்துச்சு அது முதல்ல இதாக முடியும். அது மட்டும் இல்லாம இது மட்டும் எத்தனையோ பேர் முக்தி அடைஞ்சிருக்கான்னு சொல்றோம். வசிஷ்டருக்கு முக்தி அடைஞ்சார், வாமதேவர் முக்தி அடைஞ்சார் சொல்றோம் இல்லையா? அப்போ பின்ன இவ ஒரே ஜீவனா இருந்தான்னாக்க ஒரு ஜீவனை முக்தி கிடைச்சா எல்லாரும் முக்தி கிடைச்சா ஆயிடணுமா இல்லையா? ஆச்சா? இல்லையே. ஆசச் நீ சொல்ற இதுலயே ஒத்த முடியாது. ஆகவே நீங்க சொல்றது தப்பு. அதனால காரியம் வேற, காரணம் வேற, காரியம் வேற அப்படின்னு அவன் சொல்றான். ஆறு நையாயிகன் சொல்றான், அணுக்கொள்கைக்காரன் சொல்றான். ஆனா சங்கரன் சொல்றார், இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் சார், காரியம் இல்லை காரணம் இல்லை ஒண்ணுதான் திருடும். இங்க இவர் அடுத்தவர் சொல்றாங்க, பிரம்மத்துல இருந்து அது வந்தது, உலகம் பூரா அந்த அந்த ஜீவனால் தான் இருக்கு, ஆகவே பிரம்மம் தான் அது இது, ஆகவே பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணும், இது உலகமும் ஒண்ணும் அப்படின்னு ரெண்டா பேசுறான். ரெண்டு பேரையும் மறுக்கிறான். ஆறு நையாயிகன். புரியுதா இது? புரியுது சுவாமி. ரைட். இப்ப அடுத்தபடி எம்பெருமானார் எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். இந்த சூத்திரங்களை பதில் சொல்லிட்டு சொல்றார். நம்ம இப்ப புக்குக்கு போவோம். ஆரம்பணாதிகரணம், துவக்க சொற்களம், பக்கம் 157, அத்தியாயம் 2, பாதம் 1, அதிகரணம் 41. 41ஆம் களத்தின் பெயரும் தொடரும். எந்நிலையிலும் காரியம் காரணத்தை சார்ந்தே உள்ளது ஆயின் அவை இரண்டும் ஒரே பண்டமாக இருத்தல் வேண்டும் என்ற ஒழுங்கு கிடையாது என்பதற்கு இதுக்கு நிறுவப்பட்டது. நீ என்ன சொன்னாக்க காரியம் காரணம் ஒன்னா இருக்கு, ஆனா இதான் அதா இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் புரியுற மாதிரி. கருப்பஞ்சாறு தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். அது முதல்ல போச்சு, அது எங்கேயும் இந்த வெள்ளத்தினோட ட்ரேஸே தெரியாது. அப்ப என்ன சொல்றோம்? அசத்வாய் நமக்கு ராசித் இல்லையா, ஒன்னு இன்மையே முதலில் இருந்தது. அதே மாதிரி ஒரு பானை வரத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்க பானையோட இன்மை தான் இருந்தது. அப்புறம் என்னாச்சு? மண் பிண்டம் இருந்தது. அவன் சக்கரத்துல வச்சு சுத்தினா அதுல இருந்து குடம் உருவாச்சு. இப்போ குடத்தினுடைய இன்மை முன்னால் இருந்தது, அப்புறம் குடம் வந்தது, அதுல இருந்து வந்தது. நம்ம ஒரு பொருளை இருக்குன்னு எப்ப சொல்லுவோம்? நம்ம கண்ணில் பட்டாக்க அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னும் அந்த கடல்ல பார்த்தோம் பாருங்க, முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தது, அப்புறம் ஒரு டாட் வந்து சொல்ல முடியாது. அப்ப உண்மையே சொல்றோம், நாம சொல்ற உண்மைனாக்க முதல்ல ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் ஏதோ ஒரு டாட் மாதிரி தெரிஞ்சுதே. அசத்வாய் நமக்கு ராசின்னு சொன்னாக்க அதனால உண்மைதான் இருந்தது. இது நையாயிகளோட வாதம். ஒன்றும் உண்மை கிடையாது, அணுதான் அப்புறம் வந்தது அங்கிருந்து. அதனால இந்த சத்துலாம் வரமே வேண்டாம், அணுக்கள் மட்டும்தான் இருந்தது. இந்த அணுக்கள் தான் வெவ்வேறையா கூடி இந்த உலகத்தை படைச்சது அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட். அவன் தான் இந்த அதிகாரத்துக்கு காரணமாகிறான். அணுக்களே உலகின் காரணம் என கொண்டுள்ள வைசேஷிகர் காணாத மனத்தினர் தர்க்கவாதத்தால் காரியம் காரணத்தை வேறுபட்டது என கொள்கையை முன்வைக்கிறார். தர்க்கவாதம் பண்ணாக்க எதை வேணா எப்படி வேணா ப்ரூவ் பண்ண முடியும். அவனுக்கு தர்க்கத்தினுடைய சிறப்பு அவனுடைய வாதம் பண்ற திறமை இருந்தா போதும். நம்ம பார்க்குறமே எத்தனை வக்கீல்கள் தான் கட்சி தான் சரி, அது பொய்யா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் சரி அதுதான் சரின்னு ப்ரூவ் பண்றாள் இல்லையா? நான் கிளியரா அதுலேயே தெரிஞ்சா கூட அது இல்லாமல் போயிடுறேன். அது சொல்றோம் இல்லையா?
மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாமையினால் பொய் போலுமே பொய் போலுமே, பொய்யுடைய வரவன் சொல்லுண்மையினால் மெய் போலுமே மெய் போலுமே, இது பழைய பாட்டு. அந்த மாதிரி அப்போ தர்க்கவாதத்தால் காரியம் காரணம் வேறுபட்டது என்ற கொள்கையை முன்வைக்க அதை எதிர்கொள்ள ஆரம்பநாதிகரணம் என்னும் இக்களம் எழுந்துள்ளது. காரணத்திலும் காரியம் வேறுபட்டது என்பதற்கு வைசேஷிகர் கருத்துக்கள். அவன் சும்மா சொல்லல சார், இருக்கு லாஜிக் பாரு. புலனறிவால் அது வெவ்வேறு அறியப்படுகிறது. நல்லா கிளீனா தெரிகிறதே. இது மண்ணு, இது குடம், ரெண்டும் ஒண்ணா. இது காரணங்கிற மண்ணு, இந்த காரியம் தெரிவிப்பார். காரணம் வேற, காரியம் வேற. மண்ணு தூள் தூளா இருக்கு. இது பிருதுபுத்ரோதம், சின்ன வாயும் பருத்த வயிறுமா இருக்கு பாருது அப்படிங்கிறான். அடுத்தபடி அவற்றை குறிக்க வழங்கும் சொற்கள் வேறுபடுகின்றன. எடுத்துக்காட்டு நூல், துணி. நூல் துணி ஆயிடுமா? நமக்கு உடம்பை சுத்திக்கிறதுக்கு துணி வேணும், நூலை சுத்திக்க முடியுமா? முடியாதே. அது மாதிரி அவர்கள் பயன்பாடு வேறுபட்டுள்ளது. ஒன்றின் பயன்பாடு மற்றதுக்கு ஏற்பட்ட வழி இல்லை. இப்போ நூல் வச்சு கட்டுறதுக்கு முடியும், பட்டம் விடுறதுக்கு முடியும், எல்லாத்துக்கும் முடியும். ஆனால் துணியால் பட்டம் விட முடியுமோ, கட்ட முடியுமோ? முடியாது இல்லையா? அந்த மாதிரி காரணம் முற்பட்டும் காரியம் பிற்பட்டுமாக உள்ள வேறுபாடு. ரெண்டும் எக்ஸிஸ்டன்ஸ். முதல்ல மண்ணா இருந்தது, அப்புறம் மண் பிண்டமாச்சு, அப்புறம் பானையாச்சு. ஆக மொத்தம் இது ஒரு சமயத்தில் இருக்கு, அது ஒரு சமயத்தில் ஆகுது, இது ஒரு சமயத்தில் ஆகுது. ஆக மொத்தம் கால வேறுபாடு இருக்கு. அவற்றின் அமைப்பு வேறுபட்டுள்ளது. நிச்சயமா மண்ணு தூள் தூளா இருக்கு, குடம் ஒரு ஷேப்போடு இருக்கு. இருப்பு வேறுபாடு. ஒன்று இருக்கையிலே மற்றது அழிந்து விடலாம். அப்ப என்ன பண்ணலாம்னாக்க, மண் இருக்கும், குடத்தை உடச்சி விடலாம், பாசிபிள். ஆனா அதுல இருந்து உடைஞ்சு போச்சுன்னா காரணமே போயிட்டு சொல்ல முடியாது. எண்ணிக்கை வேறுபாடு. எண்ணிக்கை வேறுபாடுனாக்க, இப்போ மண்ணு, நம்ம ஒரு ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், கூரத்தாழ்வானுடைய குமாரர். சின்ன வயசு, அவருக்கு 6-7 வயசு தான் இருக்கும். அப்போதான் உபநயனம் ஆயிருக்கு. அவருக்கு வீதியில் விளையாடுறதுலேயே விருப்பம் ஜாஸ்தி, விளையாடிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறச்சே ஒருத்தர் என்ன பண்ணார், சர்வஜ்ய பட்டர் அப்படின்னு தன் பேர் போட்டுண்டு பெரிய விருதுகள்லாம் வாசிச்சுட்டு சர்வஜ்ய பட்டர் வந்தார் அப்படின்னு ஒரு வெறும் ஒரு ஊர்வலமாக வந்தார். இந்த வீதியில் விளையாட்டு இருந்த அந்த பையன் போய் மேலே போய் நின்னான், நிறுத்தினுட்டான் ஊர்வலத்தை. நீ சர்வஜ்யரா? ஒரு சின்ன பையன் நம்ம பார்த்து நான் சர்வஜ்யனா? அவன் சர்வஜ்யன் தான், எல்லாம் தெரியும், அப்போ எல்லாம் தெரியும். ரைட். கீழேருந்து மண் எடுத்தான். இந்த எத்தனை மண் இருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் முடிச்சார். ஒரு பிடியில் அவருக்கு எத்தனை மண் சொல்ல முடியும்? அது அவர் முடிச்ச உடனே அந்த பையன் சொல்லுது, ஒரு பிடி மண்ணு சொல்ல துப்பு இல்லையா உங்களுக்கு? நீ சர்வஜ்யன் எப்படி சொல்றேன் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, அது காரணம். காரியம் அதுல இருந்து வேறுபட்டு இருக்கு. நூல் எதுக்காக உபயோகப்படும், அது எல்லாம் சேர்ந்தாதான் இது துணியாகும். ஆக அதுல இருந்தும் வெவ்வேறையா போடுறது. எண்ணிக்கை வேறுபாடு. பல நூல்கள் இருந்தா தான் ஒரு புடவையாகும். மண்களுடைய பல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இது சேர்ந்து மட்பாட்டுகள் சேர்ந்தா தான் ஒரு குடமாகும். அந்த மாதிரி இம்மாறுபாடு ஏற்படும் செயல் பொருளற்ற போவதில்லை. இப்ப என்ன பண்றோம்னாக்க, ஒரு பொருளை இன்னொரு பொருளா வி மேக் அன் இன்புட், அதுக்கப்புறம் அது மாறுறது. மண்ணா இருக்கிறது நம்ம மனித முயற்சி இல்லைன்னாக்க அது குடமாக ஆக முடியாது. அப்ப என்ன ஆச்சு, நம்முடைய இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் வீணாக இருக்குனாக்க இது இதான் மாறினா தான் உண்டு. அது மட்டும் இல்லாம யார் இந்த செயலை செய்யறானோ அவனுக்கு தெரியும், இதுல இருந்து இதை பண்ணலாம், இது இன்னதுக்கு உபயோகப்படும். முன்னாடியே பார்த்தோம் நம்ம திரும்பி, இது என்னதுக்கு உபயோகப்படும், இதனால எனக்கு குழப்பம் நடக்கும். இந்த எண்ணமெல்லாம் கூட ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் பண்ண முடியும். ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்த உடனே இந்த கல்லுல இதெல்லாம் பண்ணலாம் அவன் தெரியும். அவனுக்கு மேல எதுவும் கண்ணாப்பெல்லாம் மறைஞ்சு வச்சுக்குவோம். ஆனா அது அப்புறம் செதுக்கச்சே பார்த்தீங்கன்னா அழகா வரும். ஒரு இது பார்த்தேன் ரேடியோ ஜேசஸ்ல, ஒரு 20-30 வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன். ஒரு சிற்பி ஒரு பளிங்கு கல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணுடைய சிலையை வடிச்சிருந்தார்.
அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோட்டோ எடுத்து போட்டு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஒரு குழந்தையும் பார்த்தது. இந்த பொண்ணு பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டது, இந்த அக்கா இந்த கல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டது. நம்ம எதை கல்லா பார்க்குறோமோ அவர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மங்கையா பார்க்குறார். அது அவருக்கு தெரிகிறது. அந்த மாதிரி வேறுபாடு இருக்கு பாருங்க. அது முன்னால் இருந்தது கல்லா இருந்தது, அது பாதி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தது, அப்புறம் இது எப்படி ஆச்சுன்னு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இம்மாறுபடி செயல் பொருளற்று போவதில்லை. இப்போ இதனால என்னன்னாக்க நிச்சயமா காரணம் வேற, காரியம் வேற, ரெண்டும் ஒண்ணு இல்லை. வெளிவசை ஆசிரியர் குறிப்பு: தர்க்கவாதம் என்பதை துணை கொண்டு தம் கொள்கையை நிலைநிறுத்த முயல்பவர்கள் நியாய வைசேஷிகர்கள். இவர்கள் சங்கரருக்கும் முந்தையவர்கள். இவருடைய கருத்துக்களை அத்வைதிகள் மறுத்துள்ளனர். அத்வைதிகள் இரு சாரார் உண்டு. ஒன்று பிரம்ம அத்வைதிகள். இவர் கருத்துப்படி பிரம்மம் ஒன்றே உண்மை. உலக அதற்கேற்ப அஜ்ஞான தொடர்பால் ஏற்படும் பொய்த்தோற்றம். இரண்டாவது ஜீவாத்வைதிகள், உபாதிவாதி. இவர்கள் கருத்துப்படி இருக்கிறது ஒரே ஜீவாத்மா. அதுவே தன்னை உலகில் தொடர்பால் பல நினைத்து மயங்குகிறது. ஒரே விஷயம் என்னன்னாக்க பிரம்மத்துக்கு கூட சொல்லப்படாது அப்படின்னு நினைக்கிறா. ரெண்டாவது, மற்றபடி ரெண்டு பேர் கருத்துலையும் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது. இக்கருத்துக்கு பிரம்ம அஜ்ஞவாதி சங்கர அத்வைதம் தரும் மறுப்பு. இருப்பை உடையது பிரம்மம் ஒன்றே. அவித்யை மெயிலிட்டால் உள்ளதாக தோன்றும் பண்டங்கள் யாவும் பொய், மித்தியை. ஆயினும் அது உலக வழக்கில் உள்ளதால் போய் பிரம்மத்தின் வேறுபட்டவை அல்ல. என்ன சொல்றான்? பேச்சுக்காக சொல்லிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், நிறைய கடையில போறா, நிறைய துணி எடுத்து காமிக்கிறான், வேஷ்டி வரிசையா காமிக்கிறான். என்னன்னாக்க 8 முழ வேஷ்டி, 9 5 10 6 காமிக்கிறான். எல்லாம் துணி தானே. நான் என்ன சொல்றேன், துணி ஒன்று தான் இருக்கு. அது கூட சொல்றேன், நான் பஞ்சு ஒன்று தான் இருக்கு, இல்ல பருத்தி ஒன்று தான் இருக்கு. ஆக மொத்தம் இதெல்லாம் பருத்தி தான் ஐயா. இல்லைன்னா இது 9 5 என்ன ஒன்று இருக்கு, 10 6 என்ன ஒன்று இருக்கு. அதனால இதுல காரியம் காரணம் வித்தியாசமே கிடையாது. எல்லாம் பஞ்சு, எல்லாம் பருத்தி அப்படிங்கிறவர உலக வழிகள் உள்ளதால் பிரம்மத்து வேறுபட்டவை அல்ல. ஆகவே காரணமாகும் பிரம்மம், அதன் காரியமாக கற்பித்துக் கொள்ளப்படும் பிரபஞ்சம் இரண்டும் ஒன்றே. அதனால் என்ன பண்ணணும், நீ அதை பருத்தின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அதை வேஷ்டின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆகவே காரிய காரணங்கள் ஒன்றே. இதை நிறுவவே கிளம்பு. அதனால சொல்றேனாக்க ஆக மொத்தம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுல காரியம் வேற காரணம் வேற இல்லை. நையாயிகன்னு சொல்றேனே, நீ காரியத்துக்கு காரணம் வேறுபட்டுக்கணும், இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அவனை மறுக்கிறார். இதுக்கு பிரம்ம அஜ்ஞாவாதத்துக்கு ஜீவாஜ்ஞாவாதம் மண்டலமிஸ்வரர் அத்வைதம் எழுப்பு மறுப்பு. பிரம்மம் தவிர்த்து வேறில்லை என்பது உண்மையே. ஆயினும் ஒரே முகமானது கத்தி, கண்ணாடி, மணி இவைகளில் எதிர்வு காட்டுகையில் அவற்றின் சிறுமை, பெருமை, தூய்மையின்மை இவற்றிற்கேற்ப மாறி மாறி காணப்படுவது போல் மாயையால் பிரம்மமே ஜீவன மயங்குகிறது. இந்த அவித்யை மயக்கம் ஜீவனை நிலைக்கலனாக கொண்டுள்ளது. ஏனெனில் பிரம்மம் என்று அப்பழுக்கற்றது. ஸோ இவளுடைய கண்டிஷன் என்னன்னாக்க பிரம்மத்துக்கு குத்தம் கற்பிக்கப்படாது. அப்போ என்ன ஆகுது, அது உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் வருது இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் பிரச்சனை ஆகுது. இப்போ அதுதான் ஜீவன் ஆகுது. ஏனெனில் பிரம்மம் என்று அப்பழுக்கற்றது, அதில் அவித்யை ஏற்பட வழி இல்லை. ஆகவே பிரம்மமும் அதன் எதிர்வான ஜீவர்களும் வேறுபட்டவர் அல்ல. அதனால வேறுபட்ட ஜீவன் வேற, அதனுடைய பிம்பம் வேற. இப்போ நான் கண்ணாடி முறை என் முகத்தை பார்க்குறேன்னாக்க என் முகம் தான் தெரியும். யாராவது பார்த்து எப்படி இருக்கான், மூஞ்சி மாதிரி இருக்குன்னா மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், வேற எப்படி இருக்கும் அது? அது மாதிரி வேற இருக்க முடியுமோ? இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் நான் எழுப்பியிருக்கேன், இதுல இல்லை எழுப்பியிருக்கா. இப்போ இவா 2 பேர் சொல்றதுலையும் முக்தின்னு ஒரு புத்தகம் இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கிறோம். அது சங்கரோடைய குரூப்பும் ஒத்துக்கிறார், இந்த மண்டலமிகரர் குரூப்பும் ஒத்துக்கிறார், நம்மளும் முக்திங்கிறது ஒத்துக்கிறோம். இப்போ முக்தின்னு சொல்ற எதுக்கு? நீங்க சொல்ற மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அகங்காரத்துல முன்னால பார்த்த பாருங்க, ஞாபகம் இருக்கா? கண்ணாடியும் இருக்க பிம்பமும் ஒரு இரும்பு குண்டும் சூடுபடுத்துற வலையும் இதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஆக வந்து இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய எஃபெக்ட் அகங்காரத்துல வருது. இந்த அகங்காரத்தினால தனியா ஜீவன்கள் தனித்தனியா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர். இப்போ எல்லாரும் முக்தி வேணும்னு சொல்றேன் இல்லையா? ரைட்டு, முக்தி வேணும். இப்போ எதுக்கு முக்தி வேணும்? பிரம்மத்துக்கு முக்தி வேணுமா, இல்லை அகங்காரத்துக்கு முக்தி வேணுமா?
பிரம்மத்துக்கு முக்தி வேணும்னு சொன்னாக்க அசிங்கமா இருக்கு. பிரம்மா ஆல்ரெடி முக்தியால பிரம்மமா இருக்க முடியாது. சரி, அகங்காரத்துக்கு முக்தி வேணும்னாக்க அகங்காரம் இல்லாத ஒண்ணும் அவித்தியனால தேவைப்படுறது ஒண்ணு. அதுக்கு எப்படி முக்தி வர முடியும்? நான் இல்லாத ஒருத்தோட கையில கத்தி வச்சு சண்டை போட முடியுமா? அதனால நீ சொல்றது தப்பு. இதே தான் இது ரெண்டாவது சொல்றாரு. எப்படின்னாக்க முக்தி வேணும் முக்தி வேணும்னு சொல்றீங்க. இப்போ இருக்கிறது ஒரு ஜீவன் தான் அப்படின்னாக்க முன்னால வேதத்திலே சொல்றது வாமதேவருக்கு முக்தி கிடைச்சது, வசிஷ்டருக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்றச்சு. அப்போ முன்னாலேயே ரெண்டு ரெண்டு ஜீவாத்மாக்கள் முக்தி கிடைச்சிருக்காங்க. இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கும்? இருக்க முடியுமா? ஸோ ரெண்டுமே லாஜிக்கலா நிற்காது. முக்திக்கு யாருக்கு வேணும்? பிரம்மத்துக்கா இல்லை இந்த சோகால் ஜீவனுக்கா? நீ இல்லைன்னு சொல்ற ஜீவனுக்கா? அதை மாதிரி தெரிஞ்சுக்கோ. கடைசியில் என்ன பண்றாருன்னா இவர் கடைசி சூத்திரத்துக்கு பதில் சொல்றச்சே சங்கரன் சொல்றாருனாக்க இந்த ஜீவன் இந்த மாதிரி முயற்சி பண்ணி கடைசியில் என்ன பண்றதுன்னாக்க சகுண பிரம்மத்தை அடையிறது. அதாவது அவர் ஒரு இன்டைரக்டா அதை ஒத்துனுட்டார். எப்படி அப்படின்னாக்க ரெண்டு இருக்குன்னு, ஜீவாத்மா இருக்கு, சகுண பிரம்மம் ஒன்று இருக்கு, நிர்குண பிரம்மம் ஒன்று இருக்குங்கிறதே ஒத்துட்டு இருக்காரு. தன்னை அறியாமல் ஒத்துட்டு இருக்காரு. ஆக மொத்தம் அத்வைதங்கிறது இதெல்லாம் அன்டெனபிள்னு தெரிகிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். இப்ப இவாளுக்குள்ள அடுத்த பாடம். மேற்கூறிய கருத்துக்கு பிரம்ம அஜ்ஞானவாதி மறுப்பு. இவர் ஜீவ அஜ்ஞானவாதி சொன்னோம் இல்லையா, அவரை பிரம்ம அஜ்ஞானவாதி மறுக்கிறார். இக்கருத்து அத்வைத கொள்கைகளுக்கு மாறானது. எதிரொரு ஜீவன் தன்னிடையே தூய்மை உள்ளதாயினும் பண்டங்களின் மாறுபாட்டால் மாறுபடுகிறது என்பதை அவித்தியின் மேலேற்று ஓமையாக்கினால் இல்லாத உலகம் உள்ளது என்றும். அப்ப என்ன ஆகும்? நாங்கள் உலகமே இல்லைன்னு சொல்லிருக்கோம். அப்புறம் எங்க கண்ணாடி எங்க வந்தது? எங்க அதுல எங்க ரிஃப்ளெக்ஷன் எங்க வந்தது? அவித்தியாவை சார்ந்துள்ளது என்று தோன்றும். அத்வைத கொள்கையை அழிந்துவிடும். இதனால் ஜீவர்கள் பல உண்டு என்பது தேரும். மேலும் காணப்படும் முகம் என்பது பிரம்மம் எனில் அது எதிர்வுரிமை அந்த ஆத்மா தானே அறிய முடியும். அவங்க சொல்ல நியாயமான கேள்வி. நான் சொல்றேன்னு வச்சுக்கோ, நான் இருக்கேன், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுனாக்க இந்த ரிஃப்ளெக்ஷன் நான் தானே பார்க்க முடியும். அந்த பிம்பமா என்ன பார்த்து சொல்லும்? பார்க்க முடியாது. பிரம்மத்துக்கு ஆத்மா என்ற ஒன்று இருத்தல் இயலுமா? அப்ப என்னாச்சு? பிரம்மத்திற்கு பார்க்கும் தன்மை முன்னாலேயே பேசியிருக்கோம். அது பிரம்மத்துக்கு பார்க்கும் தன்மை இருக்கு. அப்போ பிரம்மத்துக்கு தனியா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணும். அறிவற்ற எதிர்வு தான் இதை உணர முடியுமா? இருப்பது பிரம்மம் ஒன்றே. அது அவித்தியை மேலிட்டால் இல்லாத உலகை இருப்பதென மயங்கிறது. உலகை இல்லை என்பதாலும் பிரம்மம் ஒன்றே உள்ளதாலும் காரண காரிய தொடர்பு என்ற ஒன்றே கிடையாது. காரணமாவது காரியமாவது எல்லாம் இருக்கிறது ஒன்று தான். அப்புறம் எங்க இருக்கு? ப்ராடக்ட் இருந்தாலும் இதனுடைய சோர்ஸ் தெரியும் இல்லையே அப்படின்னு முடிச்சுட்டார் ஒரு வழியா. மேற்கூறிய கருத்துக்களுக்கு வைசேஷிகர்கள் எழுப்பும் மறுப்பு. அத்வைத கருத்துப்படி பண்புகள் செயல்கள் ஏதுமற்ற தன்வழியே படைத்த பிரம்மம் அனாதியான அவித்தியால் மயங்கி இவ்வுலகென்னும் பல்பொருள் காட்சியை காண்கிறது. காண்கையில் அதன் ஒளி மறைக்கப்படுகிறது என்பது அதன் அழிவே ஆகும். ரைட்? அதான் அடியேன் கேட்டீங்களா? இப்போ பிரம்மத்தினுடைய ஞானத்தை மறைச்சு இது அவித்தியை வந்திருக்குன்னாக்க எப்படி? பிரம்மம் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட், அதை மறைச்சு இருட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். பாசிபிலிட்டி நம்பர் 1. அந்த லைட் அணைச்சுடலாம். அப்ப ஆகும் பிரம்மம் இல்லைன்னு ஆகிடும். இல்ல லைட் இருக்கு, அதை சுத்தி ஒரு தடுப்பு போட்டுவிடும், ஒரு திக்கான ஒபேக் தடுப்பு போட்டுவிடும். இப்ப என்ன ஆகுது? லைட் சோர்ஸ் இருக்க அது இந்த ஒபேக்கை தாண்டிட்டு போக முடியாது, தடுப்பை தாண்டு. ஆக பிரம்மத்தை விட இந்த அவித்தியை பலம் உள்ளதுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம ஒளி இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு ஒத்துண்டாகணும். 2 இருந்து ஆயிடும். இன் எய்தர் கேஸ் அத்வைதம் ஃபெயில்ஸ். பல்பொருள் காட்சியை காண்கிறது. காண்கள் அதன் ஒளி மறைக்கப்படுகிறது என்பது அதன் அழிவே ஆகும். அல்லது பிரம்மம் பகுதிகள் உடையதாகும். பகுதின்னு என்ன அர்த்தம்? இல்ல ஒரு போர்ஷனை மறைக்கிறது. இந்த லைட் இருக்கு இல்லையா, இப்போ லைட் ஹவுஸ்ல அந்த சுழண்டு இருக்கு மேல, அது பார்த்தீங்கன்னாக்க அது எங்க ஒளி படுறதோ அந்த போர்ஷன் தெரியும், இன்னொரு இடத்துல தெரியாது. ஆக மொத்தம் அது படுற இடம் ஞானமாகவும் அது படாத இடம் ஒன்று இருக்கும், அது அஜ்ஞானமாகவும் இருக்கும்.
ஆக பிரம்மத்துக்கே ஞானம் அஞ்ஞானம் ரெண்டும் இருக்குன்னு ஒத்துக்கணும். எடுத்துக்காட்டில் மண் ஒன்றே உண்மை, குடம் மடக்கு போன்றவை பிரமை எனில் குடத்தில் மடக்கு என்ற எண்ணம் ஏன் ஏற்படுவதில்லை? இப்போ எல்லாம் ஒண்ணுதான்ப்பா இருக்கு, மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தனியாக எதுவும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், எல்லாம் ஒண்ணு தானே, நான் பார்க்குறேன், கழுதியும் பார்க்குறேன், குதிரையும் பார்க்குறேன், இருக்கிறதெல்லாம் எல்லாம் பிரமை தானே. அப்ப கழுதை குதிரை எடுத்துக்க கூடாது, குதிரை ஏன் கழுதை எடுத்துக்க கூடாது? ஆனா எல்லாம் ஒண்ணு தானே. நீ அப்புறம் தனித்தனியாக சொல்ல வேண்டிய தேவையில்லையே. நான் சாப்பாடு சாப்பிட நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட இருக்குதுனாக்க இரும்பு தூள் தான் இருக்குன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் இது ரெண்டும் ஒண்ணு தானே, இதை சாப்பிட முடியுமா? முடியாது. எந்த உதாரணத்துல என்ன இதை கன்வின்ஸ் பண்ண முடியும்? குடம் மடக்கு போன்ற பிரமையனில் குடத்தில் மடக்கு என்ற எண்ணம் ஏன் ஏற்படுவதில்லை? ஒரு பண்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இடத்தில் காணப்படுவதும் பெருதொரு காலத்தில் பெருதொரு இடத்தில் நிலை மாறுபட்டு காண்பது கண்கூடு. இதே மாதிரி சொல்லணும். இப்போ நான் பிறந்தபோது குழந்தையா இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம். ஒவ்வொரு நிலைமையிலையும் என் உடம்புல மாறுதல் ஏற்பட்டுட்டே இருக்கா இல்லையா? இதுல எது உண்மை எது பொய்? எல்லாமே உண்மையா தானே இருக்கணும். நான் இன்னைக்கு கிழவனா இருக்கேன்னாக்க வாலிபனா எல்லாம் கிழவனா இருக்க முடியுமா? அதாவது ஒரு வேடிக்கை சொல்றது உண்டு. ஒரு நிருபர் ஒரு ஊருக்கு போயிருந்தார். அந்த ஊர்ல போய் அது வேட்டி எடுக்கலாம்னு விட்டு அவர்கிட்ட போய் ஒருத்தர் போய் கேட்டார், ஏன்பா இந்த ஊர்ல யாராவது பெரிய மனுஷங்க பிறந்திருக்காங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை சார், குழந்தைகள் மட்டும்தான் பிறக்குது, பெரிய மனுஷன் யாரும் பிறக்கிறது இல்லை அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆயிடும். ஆக நம்ம எல்லாரும் பிறக்கச்சே குழந்தையா தான் இருக்கோம், வளர்ச்சினால மாறுபட்டுட்டே வருது. கடைசியில் என்ன ஆகுது, நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முந்தினது காரணமா இருக்கும். ஒரு நிமிஷம் பார்த்தா தயிர் ஒன்று எடுத்துருந்தோம், 2 பாக்கெட் இருக்கு, ரெண்டுமே எடுத்துருந்தோம். ஆகவே இது வித்தியாசப்படுறது அப்படின்னு சொன்னாக்க மாறுபாடு தான் ஆகும். அப்ப என்னாச்சு, இன்னைக்கு நான் கிழவனா இருக்கிறதுக்கு நான் வாலிபனா இருந்தது காரணம், வாலிபனா இருந்ததுக்கு நான் குழந்தையா இருந்தது காரணம், நான் குழந்தை பிறக்கிறதுக்கு என் தாய் தகப்பனார் காரணம். இப்படி போயிட்டே இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடுத்திக்கிற துணியில எங்கேருந்து வருதுனாக்க மண்ணில இருந்து வருது. எப்படின்னா இத்தனை காரணத்தோடு போயிட்டே இருக்கு. ஒரு பண்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடனே காணப்படுவதும் பெரிதொரு காலத்தில் பெரிதொரு இடத்தில் நிலை மாறுபட்டு காணப்படுவது கண்கூடு. இதில் எந்த காட்சி பொய்? எடுத்துக்காட்டாக பொன் கட்டியாக இருந்தது பிறகு குண்டலமாகவோ மங்கள் அணியாகவோ ஆதல் முடியும். அதேபோல் தோன்றி அழியும் இயல்புடைய உலகு இல்லாத ஒன்று என்று எதனால் நிறுவ முடியும்? அப்படி நிறுவப்படும் வாதங்களும் உலகளை சார்ந்துள்ளதால் அவைகளும் பொய்யே விடாத. உலகமே பொய்யே எப்படி தெரியும்? அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்ப அவர் உண்மையா? இல்லை. வேதம் சொல்றது, வேதம் உண்மையா? அது உலகம் தான் இருக்கு. ஆக மொத்தம் நீ சொல்ற வாதத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. பிரம்மம் ஒன்றே மெய் என்பது எவ்வாறு அறியப்படும் எனில் அதற்கு முன் வைக்கப்படும் சான்றுகள் யாவும் உலகை சார்ந்தே இருக்க வேண்டும். ஒன்று மற்றொன்றாக பொய்யறிவால் அறியப்பட்டு பிறகு தெளிந்து அதுவல்ல வேறொன்று அறியப்பட்டால் முதல் அறிவு பாதிக்கப்பட்டதாகிறது. அதுபோல் பிரம்மம் ஒன்றே என் அத்வைத கூற்று எதுவுமே இல்லை, இன்மையே உள்ளது என்று பௌத்த கருத்து. இப்போ என்ன சொன்ன லாஜிக்கலா சொன்னேன்னாக்க பிரம்மம் தான் உண்மை, மற்றதெல்லாம் இல்லை. எப்படி தெரியும்? இந்த லாஜிக்னாலும் தெரியும். நான் இப்போ சொல்றேன் பிரம்மமே இல்லைங்கிறேன், நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் பிரம்மம் இருக்குன்னுட்டு? ஏதோ ஒரு காரணம் சொல்லிதானே ஆகணும் பிரம்மம் இருக்குன்னுட்டு. அதுதான் பௌத்தம் சொல்றான். பௌத்தம் எல்லாமே சூன்யம், ஒன்றும் கிடையாது, சர்வம் சூன்யம். அப்ப பௌத்தம் ஒத்துழைப்பு பண்ணலாமே. நீ இந்த உலகு அழியறது அதனால உலகு பொய் அப்படின்னாக்க பிரம்மத்தை நான் பார்த்தது இல்லை, பார்க்காதவன்னு நான் ஒத்துக்கணும்னு தேவையில்லை. பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குனாக்க அதை ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் சரக்கு இல்லை. பிரம்மம் இல்லை, எல்லாம் சர்வம் சூன்யம். அதனாலதான் அத்வைதிகள் சொல்றச்சே என்ன சொல்லுவாங்கனாக்க, வேதாந்திகள் சொல்றச்சே பிரச்சன்ன பௌத்தா, கண்டிஷனல் பௌத்தான்னு சொல்லுவாங்க. பிரம்மம் பண்புகளற்ற எனில் அதற்கு பொய்யறிவான உலக காட்சி நீங்குவதற்கு இது பொய் என்ற அறிவு எப்படி ஏற்படும்? அறிவோ அல்லது பிரமையோ ஏற்படுவதற்கு ஒரு பற்று கூட கட்டாயம் வேணும். அறிவுன்னு எது சொல்லுவீங்க? அப்போ எனக்கு அறிவு இருந்தது, அப்போ ஞாபகம் வந்து இப்ப ஞாபகம் இல்லை.
நான் அறிவுள்ளவன் தான் சார். நான் நல்லா கணக்கெல்லாம் போட்டேன் ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த பிஏ மேத்ஸை கொண்டு இன்னைக்கு கணக்கை போட்டால் போட முடியுமா? அதை பார்த்து பாஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இன்னைக்கு இதை போடுனா போடுவேன்னா முடியாது. அப்போ என்ன ஆச்சு? அது எது சார்ந்திருக்கு, என்னுடைய மூளையை சார்ந்திருக்கு. அப்போ மூளை அகையில இருந்தது, எங்கா இருந்தது. இப்போ அப்படி இல்லை, மூளை வெறும் சோம்பேறியா போயிடுது. இப்போ அது தெரியாது, அது மறந்து போச்சு. எத்தனை விஷயம் மறக்கிறது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நினைவு வைக்கிறவரை விட மறக்கிற விஷயம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஆக மொத்தம் பொய்யின் ஆயிடுமா? மறந்து போன விஷயமெல்லாம் இது இல்லாததுன்னு ஆயிடுமா? ஆகாதே. அறிவோல் அது பிரமையோ ஏற்படுவதற்கு ஒரு பற்றுக்கோடு கட்டாயம் வேண்டும். வல்பொருள் காட்சி என்னும் பொய்யறிவுக்கு பற்றுக்கோடு எது? பொய்யான அகங்காரமா அல்லது குன்றா ஞானமான்னு பண்ணணும். இப்போ இந்த உலகம் பொய்ன்னு சொல்றதுன்னா இது எதுக்கு தெரியுது? பிரம்மத்துக்கு தெரியறதா இல்ல அகங்காரத்துக்கு தெரியறதா? பிரம்மத்துக்கு தெரியறதுனாக்கா பிரம்மம் உண்மை, பிரம்ம ஞானமே ஆனது. ஒன்று தெரியறதுனாக்கா அது உண்மையா இல்லையா உடனே கண்டுபிடிச்சிக்க முடியும். அகங்காரத்துக்கு தெரியுதுன்னு சொன்னாக்க அகங்காரமே இல்லை, பொய். ஏன்னா அவங்க எனக்கு படி அது அவித்யை. அப்படி இருந்துச்சு, அதுக்கு எப்படி தெரிய முடியும்? தனித்த ஜீவர்கள் என்பது இல்லை எனில் துன்ப துன்பங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஏற்பட வேண்டும் அல்லவா? நான் மகிழ்ந்தேன், நான் துயருற்றேன் என்ற வழக்கில் வரும் நான் என்பது எது? இது முக்கியமான பயன். ஒரே விஷயம், ஒரு விஷயம் நடந்திருந்தாக்க அது ஒருத்தருக்கு மகிழ்ச்சியாகவும் ஒருத்தருக்கு துயரமாகவும் இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் போயிட்டார், போனாக்க யார் அவரால் பயனடைஞ்சாலோ அவளுக்கு அது துக்கமா இருக்கு. இன்னொருத்தர் அவருக்கு போட்டியா அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், அவனுக்கு நல்ல வேலை அவன் தொலைஞ்சாப்பா அப்படிங்கிறார். எப்படி ஒரே செயல் வெவ்வேறு ஆட்களுக்கு வெவ்வேறு உணர்வு பண்ண முடியும்? அது தனித்தனா ஜீவன் இருந்தா ஒரே ஜீவன் சொல்ல முடியுமா? நீ சொல்ல ஒரே ஜீவன் வந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு இருக்கணும் இல்லை? உணர்வுலாம் ஜீவனுக்கு தானே இருக்கு. நல்ல பெரிய மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னாக்க அவர் இறந்து கீழே விழுந்திருந்தானா அவர் கையில் சாக்பீஸ் கொடுத்தா கணக்கு போடுகிற அந்த உணர்வு ஆத்மாவுக்கு தானே இருக்கு. அப்ப ஆக மொத்தம் நீ சொல்றது ஒத்து வருவது. ஆகவே அவற்றுள் உறையும் உயிர்களும் பலவாதலை வேண்டும். அவைகளே ஒவ்வொரு உடலும் நான் என்று அறியப்படும் ஆத்மா. அப்ப என்ன ஆகுதுனாக்க இண்டிவிஜுவலா தெரியுது இல்லையா? நான் 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 நம்ம சொல்றோம், தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயலும் வேற அப்படின்னு. இதுக்கே எந்த தாயிலிருந்து வெளியில வந்தானோ அவனுக்கு இவனுக்கு பசிக்கச்சே தாய் சாப்பிட முடியாது, தாய் சாப்பிடுறது இவனுக்கு வயிறு ரொம்பாது. இந்நிலை ஏற்படாமல் பிரம்மம் ஒன்று மட்டுமே உள்ளது என்று கொள்ளும் நிலையில் இன்ப துன்பங்கள் எல்லா உயிர் உடல்களுக்கும் பொருந்தல் வேண்டும். தனித்த நான் உணர்வு பொருந்தாது. அப்புறம் பிரம்மம் வேறு ஆத்மா வேறு என்று என்னும் வேதவாதிகளுக்கு வைசேஷிகள் எடுப்புங்கன்னா சில பேர் இல்ல பிரம்மம் வேறு, அதாவது பிரம்மம் தனியா இருக்கு, அது பியூர். ஜீவாத்மா ஜீவன் தனியா வந்தது பாருங்க, இதுதான் மற்றதெல்லாம் பண்றது அப்படின்னாக்க அவளுக்கு சொல்றார். சிலர் பிரம்மமும் ஆத்மாவும் தொடர்பற்ற வெவ்வேறு பண்டங்கள் என்று கொண்டுள்ளனர். அவருடைய பேத கொள்கைப்படி காரணமாக கருதப்படும் பிரம்மத்தினும் காரியமான மற்ற இரண்டும் வேறுபட்டவை என்பது. அப்ப இந்த பொருள்ல இருந்து அது வந்திருக்குனாக்க அதுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தானே ஆகணும், இல்லாம இருக்க முடியுமா? மைசூர் பாகு, கடலை மாவு, சர்க்கரை, நெய்லேருந்து வந்திருக்கு, தொடர்பு இல்லாம இருக்க முடியுமா? கொஞ்சம் நெய் குறைஞ்சி போச்சுனாக்க அது கெட்டியா இருக்கும், கடலை மாவு ஜாஸ்தியா இருந்ததுனாக்க அது சப்பு சப்புன்னு இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு காரணமும் அதிலிருந்து வர காரியமும் சில தொடர்பு இருந்தான் ஆகணும். ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு வெவ்வேறுன்னு சொன்னாக்க பிரம்மத்திலேருந்து ஒரு ஜீவாத்மா வந்திருந்துன்னு சொன்னாலும் கூட அது ரெண்டு ஏதாவது தொடர்பு இருந்தானே ஆகணும். அது இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. அது வேறையா இருக்கலாம், பொருள் வேறையா இருக்கலாம், ஆனால் தொடர்பு இருக்கணுமா இல்லையா? இருக்கா? இல்லை இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறச்சே இதை எப்படி ஒன்றும் சொல்ல முடியும்? ஆகவே நீங்க ரெண்டு பேர் சொல்றது தப்பு அப்படின்னு அத்வைதிய யாரு நையாயிகன் கண்டிக்கிறான். புரியுறதா? அது கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஏன்னாக்க இது கொஞ்சம் சிரமமான சப்ஜெக்ட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, யாருக்காவது என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு கேளுங்க. இப்போ இந்த பேதவாதிகள்ன்றவங்க தான் யாதவ் பிரகாஷருடையவங்களா? யாதவ பிரகாஷர் குரூப் தான். யாதவ பேதவாதிகள் நான் சொன்னேன், இந்த
வேற பாஸ்கர குரூப்பே அப்படித்தான். பிரம்மம் பியூரா இருக்கு, பிரம்மத்தை ஏதோ ஒரு பொருள் அவித்யா போடுறது, அது தனியா ஜீவன் ஆயிடுறது. இந்த ஜீவன் தான் மற்ற ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப ஆக மொத்தம் இந்த குற்றம் பூரா இந்த இந்த ஜீவனோட இன்னும் படுறது, பிரம்மத்துக்கு போய் சேர்றது இல்லை அப்படிங்கிறதா. யாதவ பிரகாசர்ல பிரம்மமே பரிணாமம் அடையுதுங்கிற அது பேசிக்காவே தடுத்து விட்டாரு. ஏன்னா ஒரு பாம்பு இருக்கு, பாம்போட தலை உடல் தனி வால் தனி வெவ்வேறையா ஃபங்க்ஷனா இருக்கு, ஆனா எல்லாம் ஒரே சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ பிரம்மம் வந்து மாறுபாடு அடையக்கூடியது ஒத்துக்கணும் முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த கண்டிஷனுக்கு வராது. இந்த எல்லா டெஃபினட்டுக்கும் உட்பட்டு இருந்தா தான் பிரம்மம் பிரம்மமா இருக்க முடியுமே தவிர்த்து மற்றவரை அவங்க இடிக்கும். வேற சந்தேகங்கள் கிடங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி. இந்த அத்வைதிகள்ல இந்த 3 பேருமே வந்து பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்றத வச்சுக்கிட்டு அதை சுத்தி உள்ள மத்த எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்களை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு திரும்ப திரும்ப. ஆமா. அடுத்து இவங்க நையாயிகர்கள் கேட்கிற அத்தனை கேள்வியும் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த நம்ம விசிஷ்டாத்வைதம் கேட்ட அத்தனை கேள்வியும் அவங்க திரும்ப கேட்கறாங்க. ஆமா, அவங்க நையாயிகள் தர்க்கவாதத்துல வரக்கூடியவங்க. அந்த கேள்வி எல்லாம் ஏற்கனவே அத்வைதிகளை பார்த்து விசிஷ்டாத்வைதம் கேட்ட கேள்விதான் எழுப்பப்பட்டிருக்கு. ஆமா, அதே கேள்விகளை திரும்ப வர்ற மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே சுவாமி, இது வரைக்கும் கிளியரா இருக்கு. ஏன்னாக்க இது 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 முதல் இதுக்கு இன்ட்ரோடக்ஷன். இதுக்கப்புறம் இந்த சூத்திரத்தை படிச்சு அர்த்தம் சொல்லணும். நம்ம இது இடத்துல ஒரு பெரிய அதிகாரம். இதை நல்லா மனசுல வாங்கிட்டேனா தான் நம்ம மேலே போகிறதுக்கு முடியும் நம்மளால. இல்லைன்னா குழப்பிட்டு இருக்கும். ஏன்னா நன்னா தெளிஞ்ச லெவலில் இருக்குச்சு, அது யோஜனை பண்ணி பார்த்தோன்னா ஓ அது சரியா இருக்கும் போல் இருக்கே, இது எப்படியா, இது எப்படி வருது அப்படின்னு சந்தேகம் வந்துடும் நமக்கு. புரியுறதா? வேற யாரும் சந்தேகம் தான் கேட்டுருங்க. இந்த நையாயிகருக்கும் வைசேஷிகத்துக்கும், வைசேஷிகமும் பாத்தீங்கன்னா இது அணு கொள்கை அண்ட் அணு அதுல இருந்து வருதுன்னு இருக்கு. இப்ப நையாயிகமும் வைசேஷிகத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி தான், கொஞ்சம் அதாவது ஒரு பிரிஞ்சு வித்தியாசம் இருக்கு ரெண்டு, அவ்வளவுதான் ஒழிய மற்றபடிக்கு நையாயிகம் வைசேஷிகம் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது. இப்போ முன்னால சாங்கியம் யோகம் ரெண்டும் மொத்தம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்க சாங்கியம் வந்து சொல்றாங்கனாக்க ரெண்டு தான் உண்டு உலகத்துல. அதுதான் சாங்கியம் யோகமும் ஒத்துக்கிறான். ஆனா சாங்கியம் வந்து பிரம்மங்கிறது பிரம்மமோ எதுவும் கிடையாது அப்படிங்கிறான். அதாவது இந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சு முக்தி கிடைச்சதுனாக்க இந்த ஆகாசம் வெளியில ஆத்மா தனியா மதந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அவனுடைய இது. அப்போ அதை மாடிஃபை பண்றதுக்காக வந்தவன் தான் சாங்கியன் யோகம். அவன் என்ன பண்ணான்னாக்க, ஏயா இங்க இருந்தாலாவது ஏதாவது இப்படி எல்லாம் சுத்தின்னு இருக்கா, கொஞ்சம் ஏதாவது காரசாரமா இருக்கும், பருப்பு சாட்டில் இருப்பான், அவன் இதெல்லாம் ஒண்ணு பண்ணா விட்டுட்டு அங்க போய் ஒண்ணு பண்ணாது உட்காந்துருப்பான், உப்பு செப்பெல்லாம் உட்காந்துருப்பா. அதனால அது அந்த இடம் ஒரு இடம் போய் சேருவான். அந்த இடத்துக்கு பேர் பிரம்மம்னு பேரு. அதுல எல்லாம் சௌக்கியமா இருக்கும் அவனுக்கு. அப்படியே ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறான். அதுக்கு எங்கேயோ சிரமப்பட வேணா, அது உன் உடம்புலயே இருக்கு, கீழே குண்டலினி சக்தி இருக்கு, அதை கொண்டு வா, வேற கொண்டு வந்தாக்க இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு கரெக்ஷன் செட் கொடுக்கலாம் சாங்கியம் யோகம். இதே மாதிரி இதுல வந்து நையாயிகன் நியாயத்தை எப்படி போறான், தர்க்கத்தை எப்படி போறான். வைசேஷிகன் தர்க்கத்தோடி போறச்ச சிலது வந்து யூ ஹாவ் டு அக்செப்ட் சம்திங். என்ன அக்செப்டேஷன்னாக்க, சில பொருள் நீ சொல்ல அணுவனாலதான் பண்றதுன்னாக்க சில பொருளுக்கு சில குணங்கள் இருக்கே, சில குணங்கள் இல்லையே. அணுக்களுக்கு ஒரே மாதிரி குணமா இருக்கணுமே. அது அடுத்ததுல பார்க்க போறோம். அடுத்த அதிகாரம் அதான், சாரி அடுத்த பாதம் அதான் பார்க்க போறோம். அப்படி இல்லையானாக்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் திங் ஒன்று இருக்கு. தட் இஸ் கால்ட் அதிருஷ்டம், கட்புலனாகாதது. இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை முதல்ல வந்து கொண்டு வரான். அதிருஷ்டம் கண்ணுக்கு புலனாகாத ஒரு ஸ்பெஷல் திங் ஏற்படுறது அப்படிங்கிறான். அது அணுவில் இருக்கா வெளியில இருக்கா அது தெரியாது, ஒத்துக்கணும், யூ ஹேவ் டு அக்செப்ட். புரியுதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அது ஒரு காலத்துல சயின்ஸ் டெவலப் பண்ணி அப்படித்தான் இருந்திருக்கு. என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, எல்லாரும் ஒரு பீக்கர்ல ஒரு இதுல தண்ணி வச்சிருக்கோம், தனியா மீனை வச்சிருக்கோம். இந்த மீனை தூக்கி தண்ணியில போட்டா மீனோட எடை குறையிறது.
அது நம்ம பார்க்குறோம். பாஸ்கல்ஸில் அப்படி பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பார்த்துருக்கோம். ஆனால் முன்னால இந்த திராசு இந்த எடை போடுற விஷயங்கள் கிடையாதுனால நிறைய பேர் மண்டை உடச்சிருக்கா. ஏன் குறையணும்னு இருக்கும். குறையெல்லாம் இல்லது, ஆனால் குறையிற மாதிரி தெரிகிறது. அதுக்காகத்தான் என்ன பண்ணான்னாக்க அப்புறம் கொண்டு வந்தா ஒரு திராசு கிடச்சிது. ஸோ ஒரு பீக்கரில் தண்ணியை வச்சா, பக்கத்தில் மீனையை வச்சா எடை போட்டா. இப்போ இந்த மீனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் இடம் மாறாத பார்த்தா மாறல. ஓ, நம்ம இது மட்டும் கொண்டு இந்த கொள்ளி இருந்தோமே அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் பிளாஜிஸ்டன் தியரி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால அது ஆமாம் அப்படின்னு ஒத்துட்டு இருந்த வாழ்ந்தாலும் அது தப்பு. ஆக சயின்ஸ் படி போறவா என்ன பண்ணுவானாக்க, முன்னால ஒரு கொள்கை இருந்து அது பின்னால தெரியல ப்ரூவ் பண்ணப்பட்டா ஆமாம் அது தப்புன்னு ஒத்துக்கூடிப்பாங்க. அந்த மாதிரி போனால் தான் உண்டு. ஆனால் நிறைய ரிலிஜன்ஸ்ல அந்த மாதிரி ஒத்துக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் மாட்டதுக்கு பாரு, இது பண்ண தப்பா இருக்கும் போல இருக்குனாக்க அது பிளாஸ்பமின்னு ஆயிடும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்ல ஒய் ஷுட் தேர் பி எ காட் இப்படி கேட்டீங்கன்னாக்க இட் இஸ் அ பிளாஸ்பமி, யூ வில் பி ஹெல்ட் ஆஃப். அதான் நமது பொறுத்த மட்டும் தான் லாஜிக். நீ இல்லை கடவுள் ஒய் யூ எக்ஸிஸ்ட், பரவாயில்ல கடவுள் வெரி குட், நீ அப்படியே இருக்கலாம். சார்பாகன் மாதிரி கடவுள் நீயும் இருக்கலாம், உனவும் தப்பு சொல்லுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்றோம். அதுதான் நம்முடைய பாரத தேசத்துக்குள்ள ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அது. எனிதிங் எல்ஸ்? அது மட்டும் இல்லாம முன்னால் நீங்க பழைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் பார்த்து ரிலிஜியஸ் ஹிஸ்டரி படிச்சுக்கிறாங்க தெரியும். கிறிஸ்டியன்ஸ்ல ப்ராட்டஸ்டன்ட்டும் கேத்தலிக்ஸும் அடிச்சுக்கிண்டு 2 பேரும் அடிச்சுக்கிண்டு மொத்தம் இன்னொருத்த நான் மாறினதுக்கு அதுல யாராவது மாறினாக்க அவளை என்ன பண்ணுவானாக்க நடுத்தரில் போட்டு they will be burnt in stake. நடுத்தரில் போட்டு நார்த் சந்தியில போட்டு எரிச்சுடுவாளாம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அவ சொல்ற கடவுள் தான் ஒண்ணுதான், ஆனா போற வழிதான் வெவ்வேறு. அது சகிப்புத்தன்மை இல்லாததுனால. சரி, அவன் தப்பா சொன்னா சொல்லிட்டு போறான், போயிட்டு போறான். அவன் இங்கே அவங்க சொர்க்கத்துக்காக நரகத்துக்கு போறான், போயிட்டு போறான், விட மாட்டாங்க. நீ ஏன் நான் ஒத்துக்கல, இந்த அவனை எரிச்சுடுறேன்னு எரிச்சுடுமா போயிட்டு. அப்படிலாம் நடந்திருக்கு. கொஞ்சம் இதுல என்ன பாருங்க. இந்த அப்படி பார்த்தா வைசேஷிகம் நியாயம் இவாளுக்கெல்லாம் ஜீவன் உண்டு, அதெல்லாம் இருக்கு. ஆனா பிரம்மம் உண்டு. பிரம்மம்ன்றத பிரம்மங்கிறது கிடையாது. பிரம்மம் கிடையாது. கிடையாது. 4 பேருமே சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம் பிரம்மம் கிடையாது. ஏன் மீமாம்சம் கூட மீமாம்சம் பின்னால் ஒத்துக்கலாம். மீமாம்சங்களை ஒரு போர்ஷனா ஒத்துக்கிறது அவளும் கூட யாகேக்கியம் மற்றவா கூட பிரம்மம்னு ஒண்ணு கிடையாது. தேவதைகள் உண்டு, பிரம்மம் கிடையாது. ஆனா ஜீவாத்மா உண்டு, ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தானே அது எல்லாத்தையும் பார்த்து ஆத்மா ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் கர்மா உண்டுங்கிறது ஒத்துக்கிறாங்க. கர்மா ஒத்துக்கிறாங்க. ஆமா, கர்மா ஒத்துக்கிட்டா அப்புறம் யாரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க? அதுல வருது எதுவுமே. நான் உங்களுக்கு முன்னால் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஒரே பிறப்பு தான் இருக்கு, கடவுள் தான் படைக்கிறார், கடவுள் நேர்மையானவர், யாருக்கு வெறுப்பு இல்லாதவர்னாக்க அப்படியானா ஒருத்தனையே ஏழையாகவும் ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை நோயாளியாகவும் ஒருத்தனை ஆரோக்கியமாக படைக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது அவளுக்கு. அதே மாதிரி இது ஆடு மாடுகள்லாம் இருக்க, கேட்டல்ஸ் மிருகங்களா இருக்க, மிருகங்களுக்கெல்லாம் சோல் இருக்கு. அதெல்லாம் இயேசுவை பத்தியோ இல்லை அல்லாவை பத்தியோ தெரியாது. அதெல்லாம் நரகத்துக்கு போகுமானாக்க அதுக்கு ஆன்சர் கிடையாது, அதுக்கெல்லாம் சோலே கிடையாது அப்படிங்கிறான். தே ஆர் சப்போஸ் டு பி சயின்டிஃபிக் இன்டெலிஜென்ஸ். எப்படி? அதனால டாக்மேட்டிக்காக ஒத்துக்கணும். யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். வேற வழி கிடையாது. நம்ம எப்படி 1 2 3 4 இது நம்பர் எழுதுறோமே, இது இப்படித்தான், இது 1 இது போட்டால் அப்படியே 1 இப்படி போட்டால் 2 ஒத்துக்கிற முடியும், அது மாதிரி ஒத்துட்டாகணும். அதுல கேள்வி கேட்டேன்னாக்க அது மத துரோகம். அதான் வாழ்றது. நம்ம அப்படி இல்லை, யார் வேணா கேட்கலாம். நம்ம சார்வாகனையும் ஒத்துக்கிறோம், சாங்கியனையும் ஒத்துக்கிறோம், மாட்டேங்கல. அவனு சொல்றதா படிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்றோம் நம்ம. அதுதான் நம்மளோட சிறப்பு. அதான் அடுத்தது இன்னொன்னு இந்த சாங்கியத்துல 3 இந்த சத்துவம், ரஜஸ் அண்ட் தமோ இது பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஒரு பேலன்ஸ் தவறும் பொழுது உருவாகுது பிரகிருதி அப்படின் போது ஏன் யார் பேலன்ஸ் எதுக்கு தவறாது அப்படியே இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதானே? யார் தவற வைக்கிறா? தவற வைக்கணும், அது வேண்டவே வேண்டாம். அப்படியே இருந்தா அப்படியே இருக்க போறது. அதுதான் நம்ம சொல்றோம்.
அந்த மூல பிரகிருதிக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கான். பகவான் அவன் ஒரு காலம், படைப்பு காலம் வந்த உடனே இதை மாற்ற வைக்கிறான். மாற்ற வச்சாலும் இதெல்லாம் ப்ராடக்ட் அதுல இருந்து வருது. அது நினைத்தது, அது செஞ்சதுன்னு வந்து நாம சொன்னது இது பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இங்க வந்துருது. அறிவுள்ள ஒண்ணு எது தூண்டினா தான் முடியுமே தவிர்த்து இல்ல தானாவே இல்லாத ஒண்ணு வராது. அறிவற்ற ஒண்ணு தானாவே மாற முடியாது. அப்படி மாறாதுதான் பெரும் மரமெல்லாம் சேரா மாறட்டும், கட்டிலா மாறட்டுமே, மண்ணு தானே சட்டிய பானையா மாறட்டுமே, மாறாதே. அதை மாற்றத்துக்கு ஒரு அறிவுள்ள ஒருத்தன் வேணும், நிமித்த காரணத்தன் வேணும். அதுதான் நம்ம ஒத்துக்கணும். ஈவன் த நேச்சராவே அவங்க நினைச்சாலும், அவங்க நேச்சர் தான் நினைச்சா கூட நேச்சருமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. திடீர்னு கடல் ஃபுல்லா வந்து உலகத்தை திடீர்னு பண்ணறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அதாவது அப்படியே அந்த பிளான்ல போயின்னு இருக்கு. இம்பேலன்ஸ் ஆகாத இப்ப பிளான்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள் திங்மா. நம்ம என்னென்னமோ சாப்பிடுறோம், ருசியா சாப்பிடணும், எத்தனையும் டேஸ்டியா இதெல்லாம் பண்றோம். சாப்பிட்றது எல்லாம் ஒன்னா தானே சேர்ந்துருக்கு வயிற்றுக்குள்ள. அதுல தனியா அதாவது இது அயன், இது கால்சியம், இது இது வைட்டமின் தான் இருக்கா? இல்லை. இது எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் அந்தந்த செல்லு அதை வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய குரோத் ஒன்று ஜாஸ்தி ஆகிடாம ஒன்று குறைச்சல் ஆகிடாம ஒரே ப்ரப்போர்ஷனேட்டா வருது. என்ஷான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லணும்னாக்க ஏன் ஒத்தத்தோட உடம்பும் வகையில என்ஷான் தான் இருக்கணும், 10 சாணி இருக்கக்கூடாது இல்லையே. நான் என் தலை எவ்வளோ இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் செஸ்ட் வருது, அதுக்கேற்ற மாதிரி தான் இடுப்பு இருக்கு, அதுக்கு மாதிரி தான் கால் இருக்கு. இது எல்லாம் ஈக்குவல் ஏதோ ஒரு பேலன்ஸ்ல வருது இல்லையா. இதாவது மனுஷன் நமக்கு ஏதோ ஹார்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இதனால பெட்டர்னு சொல்லலாம், பிரெயின் இருக்கு பண்ணலாம். தாவரங்களுக்கு நீங்க இங்கேருந்து உள்ள விதை முளைச்சி வந்துதானாக்க அது மண்ணிலேருந்து இருக்கிறதா எடுத்துக்கிறது, அதுக்குள்ள இருக்கிறது இல்லை, வெளியேருந்து எடுத்துக்கிறது. எடுத்துட்ட ஒன்றானது என்ன பண்றதுனாக்க இத்தனை நாளைக்கு அது வெறும் ஸ்டெம் இலை மட்டும்தான் வருது, அதில் பூவோ காயோ வரதில்லை. அது இவ்வளவு லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து துளி உண்டு பிஞ்சு ஸ்ப்ரவுட், பூ ஸ்ப்ரவுட் ஆகுது. அது எப்போ பண்றது, யார் டிசைட் பண்றார்? சரி, வளர்ற பூவெல்லாம் எல்லாம் பிஞ்சா காயாயிடுறதா? இல்லையே. இங்க பூஷணி பரங்கி கொடியை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல ஆண் பூ பெண் பூ இருக்கு. பெண் பூனா கீழே இது தெரியும், ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதுதான் காய ஆகும். மற்ற பூ இருக்கலாம் வெறும் ஆண் பூ. அது இந்த மார்கழி மாசத்துல முன்னாலாம் வாசலோட வைப்ப, அந்த மாதிரி இருக்கும். பனையில ஆண் பூ, ஆண் மரம் பெண் மரம் இருக்கு. நிறைய வெரைட்டி தாவரங்கள் அது மாதிரி இருக்கு. ஆக இதெல்லாம் யார் டிசைட் பண்றது? விதையனும் ஒரு விதை தான் போடுறோம் நம்ம, அது எப்படி இப்படி ஆறுது? ஆக இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அறிவுள்ள ஒன்றா இருந்தால் தான் முடியும், அறிவற்ற ஒன்றா இருக்க முடியாது. நிறைய பேர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் தீவிர நாத்திகவாதி. அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டோம்னாக்க, ஏன் சார் நம்ம இவ்வளோலாம் பண்றோம், நம்ம என்னால் மனுஷனால் சாதிக்க முடியாது எல்லாம். அப்போ புயல் அடிச்சிருந்தது, நாயகரம் புயல் அடிச்சிருந்தது, எல்லாம் சாதிக்க முடியாதுங்கிறோம். இந்த புயல் நிறுத்த முடியாது நம்ம. இல்லை இல்லை, இயற்கை அது நம்ம மிஞ்சித்து. அப்போ அந்த இயற்கையை நம்மளால் அடக்க முடியல, நம்ம இயற்கையால் அடக்கப்படுறோம். ஆக நம்ம அறிவாளின்னு சொல்லிக்கிறோம், நாம இயற்கையால் அடக்கப்படுறோம்னாக்க இயற்கை அறிவற்றதுன்னு சொல்றோம். அது எப்படி? அறிவாளியான நாம் அறிவற்றவர்களால் அடக்க முடியுமா? அடக்கப்பட முடியுமா? அது நம்மளோட அறிவு ஜாஸ்தியா இருக்கணும், அப்பதான் நம்ம அடக்க முடியும். அது இல்லைன்னா we will circumvent it. வேற ஒன்றும் இல்லை. ஒரு 7-8 வருஷம்னால மழை இல்லாமல் இருந்தது. என்ன எஃபெக்ட்? நான் எல் நீனோ அப்படின்னா, எல் நீனோ எங்கேயோ பசிபிக் ஓஷன் ஏதோ ஒரு போர்ஷன்ல ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது, அதுலேருந்து இப்படி வரும், அது ஒரு சைக்கிளில் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நமக்கு எல்லாமே ஏதோ ஒரு சக்திக்கு உட்படுறது. சக்தி தனியா இருக்க முடியாது, சக்தி உள்ளவும் ஒத்தனா இருக்கணும். அது ஏதோ ஒண்ணு, அது மனுஷனா இருக்கட்டும், அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அறிவுள்ள ஒண்ணா இருக்கணும். அந்த அறிவுள்ள ஒன்றா கடவுள் சொல்லணும். என்ன வேணா பேர் வச்சுக்கோ அதுக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் இப்படி நினைக்கிறேன். சரிதா? சரி, புரியுது. சூப்பர். எனி அதர் டவுட்ஸ்? இதை கொஞ்சம் திருப்பி பாருங்க. சொல்லுங்க.
இந்த காரணத்தினும் காரியம் வேறுபட்டு என்பதற்கு வைசேஷிகர் கருத்துக்கள் சொல்லி அவங்களுடைய கருத்துக்கள் ஒரு 8 கருத்துக்கள் போட்டிருக்காங்க. ரொம்ப லாஜிக்கலா இருக்கு எல்லா கருத்துமே. ஆமா ஆமா ஆனா இவங்க அத்வைதத்துல வந்து அதற்கு லாஜிக்கலா ஒரு மறுப்பு தெரிவிக்காம இவங்க திரும்ப திரும்ப அவங்களுடைய கருத்துக்களையே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சுவாமி அவன் எங்கே ரெண்டு இருக்கு முதல்ல? ஆஹ் ரெண்டு அது ஒண்ணு வேறுபட்டு இருக்கும். இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் எங்க ஒண்ணு ரெண்டு வயசுல இருந்து எது மாறுபட்டு சொல்ல முடியும்? சாமி உங்களுக்கு வந்து அடமெண்டல்ல கம்பேரிசன் எப்போ வரும்? ரெண்டு பொருள் தான் கம்பேரிசன் வரும். ரெண்டு பொருளை இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அது எப்படி அது மாறுபடும்? காரணமாவது காரியம் காரியமே கிடையாது. காரணம் ஒண்ணுதான் இருக்கு. அது நீ தப்பா பாக்குற. அதான் இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொல்றேன் உத்தம் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது. இந்த லாஜிக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லை இது. ஆமா, இந்த ஒரு சென்டென்ஸ் தான் எம்பெருமானாருடைய அந்த ஒரு கூற்று வந்து அதுக்கு இதா இருக்கு. காரணத்தின் நிலை மாறுபாடே காரியம்ன்றது. எஸ், காரண நிலை மாறுபாடு தான் காரணம். அதுல சிலது ஒத்துமை இருக்கும், சிலது வேற்றுமை இருக்கும். பானை மண்ணா இருக்கும், ஆனா மண்ல இருந்து வேறுபட்டு இருக்கும். பானையுடைய உருவம் வேற, இது பயன்பாடு வேற, ஆனா அது மண் தான். அதுதான் சொல்றோம். அதனால ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல இருந்து வேறுபட்டும் இருக்கலாம், ஒற்றுமைப்பட்டும் இருக்கலாம். எப்போ? கண்டிஷனலி. அங்க உலகம் வந்து உருண்டையா தட்டையா? இந்த கண்ட தட்டை, இந்த கண்ட உருண்டை. அதனாலதான் விசிஷ்ட அத்வைதம். அத்வைதம் ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணு. இந்த மாதிரியான செயல்களை தன்னுடைய உடலாக கொண்ட பிரம்மம் ஒண்ணு. விசிஷ்டம்னா ஆல் அட்ஜெக்டிவ்ஸ், ஆல் தீஸ் அட்ஜெக்ட்ஸ் அது இருக்கு. இந்த மாதிரியான பிரம்மம் ஒண்ணுதான். இதே மாதிரி இன்னொரு பிரம்மம் கிடையாது. விசிஷ்ட அத்வைத்தம், அதுதான் விசிஷ்ட அத்வைத்தம். நீங்க அதான் சொன்ன, அதை முன்னாடியே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு சொன்னேன் உங்களுக்கு. நீங்க லாஜிக்னு எல்லா மாதிரியும் எடுத்துங்கோ, அதுல இருக்க லாஜிக்கெல்லாம் எடுத்துங்கோ, அதுக்கு நல்ல நல்லதையும் எடுத்துங்கோ, எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணீங்கன்னாக்க we name it as விசிஷ்ட அத்வைதம். பேஸ் வேதமா இருக்கணும். புரியுதா? நன்றி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலே சரணம், ஆச்சாரியன் திருவிலே சரணம். ரைட்.